நம்ம ரெட் கார்பெட்ல சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் அன்பு சகோதரர் பரணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பரணி சார் நல்ல அற்புதமான டியூன்களை நம்மளுடைய தமிழ் திரைப்படத்திற்கு நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. நம்ம கேட்டு மகிழ்ந்து இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் அட்டெம்ப்ட் டு டைரக்டர். ரியலி பரணி சார் சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப அட்மையரா இருந்துச்சு, கிளாரிட்டியா இருந்துச்சு. விஷுவல் ஏன்னா சாங் ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் டான்ஸ் மாஸ்டரோட இருந்தா கூட இந்த 4 சாங்ல ரொம்ப டான்ஸ் மூமெண்ட் இல்லைன்னா கூட அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப அழகாகவும் படப்பிடிப்பு பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பரணி சார் உங்களுடைய அட்டெம்ப்ட். உங்களுடைய இன்னொரு பயணத்தை, அதாவது இன்னொரு வழிக்கு நீங்க போறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அது பெரிய அளவில் நீங்க வெற்றி அடைவீங்க. மக்களை எப்படி இசையால நீங்க கட்டி போட்டீங்களோ அதே மாதிரி உங்க டைரக்ஷன்லயும் கண்டிப்பா வெற்றி பங்கரை கொடுத்து அவங்கள நிறைய பேரை நீங்க ஆட்கொள்ளும் தன்மையை வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் வெற்றி அடைய என்னோட மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பையன் ஒருத்தர் டைரக்டர் ஆயிருக்காருன்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஜூனியர் தான் அவரு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சின்சியரான ஒரு இசையமைப்பாளராக அவர் வளர்ந்து வந்தார். இந்த படத்தை எதுக்காக டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல கதை கிடைச்சிருக்கும், நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருப்பாங்க. அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் நிச்சயமா பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரிலீஃபா இருந்தது மியூசிக். அதை நான் சொல்லியே தீரணும். ரொம்ப நீட்டா அந்த 2 பாட்டு ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. நிச்சயமா மக்களுக்கும் பிடிக்கும். எப்போதுமே சரி, ஒரு நல்ல மெலடி தான் என்னைக்குமே காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். இந்த படம் நல்ல வெற்றி அடையும், வெற்றி அடைய வேண்டும். ஒரு கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணி நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க பரணி. ஏன்னா நம்முடைய சகோதரன் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வெறி. அது வரணும். அந்த வெற்றியை நீ அழிப்பா என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புதியுகம் வியூவர்ஸ்க்கும் வணக்கம். திஸ் இஸ் நேஹா ரத்னாகரன் ஹியர். இப்போ ஒண்டிக்கட்ட மூவியோட ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த மூவி பரணி சார் தான் டைரக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், ஹீஸ் அ மியூசிக் டைரக்டர். சாரோட இது டைரக்டராக பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி தான். அண்ட் இதில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பெரிய 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 விஷயம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அப்புறம் என் கூட ப்ரொடியூசர் சார் தர்மராஜன் சார் கூட நடிச்சிருக்காரு. It was really a great experience and he's also a great supporting actor. Aprom Vikram Jagdish, he's also new to the industry. It has been great working with him also, and overall for me it's a really really wonderful experience working with this team, and looking forward to it. Thank you. புதியோகம் நேர்களே வணக்கம். நான் நடிகர் சென்ராயன். ஒண்டிகெட்டன்னு ஒரு படம், அந்த படத்தோடைய கேசட் ரிலீஸில் இருக்கிறோம். இந்த படத்தோடைய இயக்குனர் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர். படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி ஆலிவர் டெனி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. கும்பகோணத்தில் ஷூட் பண்ணார். படம் நாங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கும்பகோணத்தில் ஷூட் பண்ணாங்களா, இந்த கிராமத்தில் எடுத்தாங்கன்னு ஒரு ஆச்சரியம் இருக்குது. ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி. படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மிக அழகாக பண்ணியிருக்காங்க. மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப இந்த டோட்டல் யூனிட் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி. புதியுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என் பேர் விக்ரம் ஜெகதீஷ். இந்த ஒண்டிக்கட்ட படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக சினிமாக்காக முயற்சி பண்ணி சின்ன சின்ன கேரக்டர்களில் ஜீவா கூட சிங்கமொழின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடித்தேன். விஜய் சார் கூட வேட்டைக்காரன் சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். கவுண்டமணி அண்ணன் கூட எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். ஸோ இப்படி சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி இந்த படத்தில் என்னை பரணி சார் ஹீரோ ஆக்கியிருக்காரு. என்னோட கேரக்டர் நேம் இந்த படத்தில் தையமுத்துன்னு, ஒரு பக்கா கிராமத்து பையன். டைட்டிலே தெரியும், ஒண்டிக்கட் அப்படின்னா தனிமையில் வாழக்கூடிய எந்த உறவுகளும் இல்லாமல் இருக்க பற்றிய ஒரு கதை இது. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. 58 நாள் ஷூட் பண்ணோம். அந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், 6மே பட்டைய கலப்போம்.
மக்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படம் எனக்கு ஒரு வாழ்க்கையை தரும்னு எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். என்னுடைய போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக நான் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். இசையிலேருந்து இப்போ இயக்கத்துக்கு மாறி இருக்கேன். இந்த ஒண்டிகட்ட படத்து மூலம் இயக்குனர் ஆகியிருக்கேன். ஒண்டிகட்ட அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஒண்டிகட்ட அப்படின்னு வச்சுருக்காப்லன்னு. எல்லா மனிதருமே ஒரு விதத்தில் ஒண்டிகட்ட தான். ஏன்னா இன்றைக்கி படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லாருமே ஒரு விதத்தில் கல்யாணம் ஆகாதவங்களையும் ஒண்டிகட்டன்னு தான் சொல்கிறோம். அதே போல் எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாக இருக்கவங்களையும் ஒண்டிகட்டன்னு தான் சொல்கிறோம். ஒண்டிகட்டங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஒண்டிகட்ட தான். இந்த படம் ஒரு நல்ல கதை. எனக்கு நான் எங்கள் ஊரில் இருக்கக்குள்ளே இது ஒரு நடந்த சம்பவம். அந்த பேஸை வச்சு அப்படியே இதை ஸ்கிரிப்ட் பண்ணி படமாக்கியிருக்கோம். இந்த படமாக ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக உறுதுணையாக இருந்த மேகலா ஆர் தர்மராஜ், சோபா கே சுரேந்திரன், சுமித்ரா பரணிய மிஸ்ஸஸ் 3 பேருமே சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் 6 பாடல்கள், 6 பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடல்கள். நீ கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கதைக்கு தேவையான பாடல். அதே போல் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளும் மலரும், ஒரு உதிரி பூக்கள், ஒரு அழகி, அந்த மாதிரி ஒரு பக்காவான சப்ஜெக்ட் இது. நான் இசையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு தாவுறேன்னா அது ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் வர முடியாது. அந்த மாதிரி அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன நினச்சோன்னா அப்படியே நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜெகதீஷ், நேகா தண்ணியில் கண்ட உச்சத்திர சிவன் நடித்தவங்க. அதே போல் ஆர் தர்மராஜ் ஒரு சரியான கேரக்டர் பண்ணியிருக்காரு. கதையோட டேனிங்கே அவர் தான். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா சாமிநாதன், கலைராணி அம்மா, சென்ராயன், முல்லை கோதண்டம், இப்படி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட கேமராமேன் ஆலிவெட்டனி, அப்புறம் விது ஜீவா எடிட்டரு, எல்லாருமே ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு டீமாக சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அந்த நம்பிக்கையோடு இருக்கேன். இதை ஹிட்டாக்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.